விஜய் தேவரகொண்டா அப்புறம் ராஷ்மிகா இவங்களோட திருமணம் வரப்போற பிப்ரவரி 26ஆம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க போகுது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல திருமணத்துல ராஷ்மிகாவுக்கு விஜய் தேவரகொண்டா வீட்டை சேர்ந்தவங்க எக்கச்சக்கமான திருமண பரிசுகளை சீர்வரிசையா கொடுக்க போறாங்களாம். அதோட விவரத்தை அந்த வெளில பார்க்க போறோம். ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய உதய்பூர்ல ஒரு பழைய அரண்மனையில இவங்க திருமணத்தை நடத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. அப்படி நடக்கக்கூடிய திருமணத்துல எந்த விதமான பிரபலங்களும் பொதுமக்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்குது. அவங்க எல்லாருமே மார்ச் 4ஆம் தேதி ஹைதராபாத் நடக்க போற திருமண வரவேற்பு நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்க போறாங்க. உறவினர்களும் நண்பர்கள் மட்டுமே இருக்கிற மாதிரி தான் இவங்க திருமணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்படி நடக்க போற திருமணத்துல ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்களாம். குறிப்பா ராஷ்மிகா அவங்க வீட்டு முறைப்படி மாப்பிள்ளை விஜய் தேவரகொண்டாவுக்கு அவங்க தரப்புல சில விஷயங்களை சீர்வரிசையா பரிசா கொடுக்கும்போது, பதிலுக்கு விஜய் தேவரகொண்டா வீட்டுல இருந்தும் ராஷ்மிகாவுக்கு சில விஷயங்களை பரிசா கொடுக்க போறாங்க. அதுவும் சீர்வரிசை தட்டு மட்டுமே கிட்டத்தட்ட 1000 தட்டு வரப்போகுதாம். இது பிரம்மாண்டத்தோட உச்சம். அந்த 1000 தட்டு சீர்வரிசைகள்லயும் ஒரு ஒரு தட்டுலையும் ஒரு ஒரு பொருட்கள். அப்பனா 1000 பொருட்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு பிரம்மாண்டத்தோட உச்சமா எல்லா விஷயங்களையும் பார்த்து பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய உறவினர்கள் யாருமே உதய்பூர்ல ஒரு பழைய அரண்மனையில திருமணத்தை வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சாதாரணமா நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், பழைய அரண்மனையில திருமணத்தை வச்சிருந்தாலும் கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமா நடக்குதுன்னு அவங்க வியந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் தேர்ந்தெடுத்திருக்காங்களாம். விஜய் தேவரகொண்டா வீட்டுல இப்படி கொடுக்கக்கூடிய இந்த பரிசை ஆரம்பத்துல ராஷ்மிகா வீட்டை சேர்ந்தவங்க ஏத்துக்க மறுத்திருக்காங்க. இருந்தாலும் நீங்க கொடுக்கக்கூடியது உங்க வீட்டு முறைப்படினா, நாங்க கொடுக்கறது எங்க வீட்டு முறைப்படி நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ணதுக்கு பிறகுதான் ராஷ்மிகாவுக்கு பல கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய சீர்வரிசையை விஜய் தேவரகொண்டா வீட்டை சேர்ந்தவங்க கொடுக்க போறாங்க. இத பிப்ரவரி 26ஆம் தேதி உதய்பூர்ல நடக்க போற திருமணத்தன்னைக்கு அந்த பிரம்மாண்டமான அரண்மனையில வச்சே கொடுக்க போறதா தகவல் கிடைச்சிருக்குது. இப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே போட்டோஸ் அண்ட் வீடியோஸா வெளிவரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு பிரைவேட்டான விஷயம் அப்படிங்கிறதால தான் இவங்க திருமணத்துக்கான அந்த ஓடிடி ரைட்ஸ் கூட நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் கேட்டப்ப அவங்க அதை மறுத்திருக்காங்க. இது சம்பந்தமான போட்டோஸ் வெளிவருமா, ஒன்லி திருமண போட்டோஸ் மட்டும் தான் வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த 20ஆம் தேதி விஜய் அவரோட கில்லி திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆன இந்த சமயத்துல கிட்டத்தட்ட 3 நாட்கள்ல எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப அபிஷியலா வெளியிட்டிருக்காங்க. இயக்குனர் தரணி அப்புறம் விஜய் கூட்டணியில உருவான ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம் தான் கில்லி. இந்த படத்துல விஜய் கூட த்ரிஷா நடிச்சிருப்பாங்க. 2004ஆம் வருஷம் திரைப்படத்தை 20 வருஷங்கள் கழித்து 2024ஆம் வருஷத்துல ரிலீஸ் பண்ணாங்க. அப்பவே ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனையை படைச்சது. இது வரைக்கும் தமிழ் சினிமால ரிலீஸ் ஆன திரைப்படங்களையே அதிக வசூல் அப்படிங்கிற சாதனை இது கிடைச்சது. இப்ப 2024ஆம் வருஷத்துக்கு பிறகு 2026ஆம் வருஷம் பிப்ரவரி 20ஆம் தேதி ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி மறுபடியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி ரிலீஸ் பண்ணும்போது 3 நாட்கள்ல இந்த திரைப்படம் 1.5 கோடி வசூல் செஞ்சிருக்குதாம். மறுபடியும் அதே சாதனையை இந்த கில்லி திரைப்படமே முறியடிக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.